வந்துட்டேன். அடுத்த வீடியோவோட வந்துட்டேன். ஸோ இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டி டைமென்ஷனல் அரே பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோலயும் அரே பார்த்தோம். பட் அரேல வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே பார்த்தோம். பட் இப்போ இங்க வந்து மல்டி டைமென்ஷனல் அரே பார்க்க போறோம். ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ டைமென்ஷன் அப்படின்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போடுறீங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So single dimensional array அப்படின்னா you will be having only one square brackets. இந்த example பாருங்க. So இந்த example பாருங்க. You are having only one square brackets. கரெக்டா? So இது வந்து நம்ம single dimensional array அப்படின்னு சொல்லுவோம். So இப்போ next வந்து single dimensional array தாண்டி வர மத்த எல்லா அரேஸுமே வந்து you will be calling it as multi-dimensional array. ஸோ இங்க வந்து நம்ம இப்போ மல்டி டைமென்ஷனல்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து 2 டைமென்ஷன் என்னன்றத பார்ப்போம். தென் 3 டைமென்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஈவன் 4 டைமென்ஷன் அரேலாம் இருக்கு. பட் இட் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ஸோ 2 டைமென்ஷனல் அரேக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், ஐ ஹவ் கிரியேட்டட் அன் அரே வித் த நேம் ஏ. ஓகேவா, ஏங்கிற நேம்ல அரே கிரியேட் பண்ணிருக்கேன். அதோட டேட்டா டைப் என்ன, இன்டீஜர். ஸோ அதால வந்து இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு, அதுல வந்து இன்டீஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து 2 சப்ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 2 பெராமீட்டர்ஸ், 2 சப்ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து இட் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி ரோஸ் அண்ட் செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து இட் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி காலம்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஐ எம் கிவிங் தி எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 டைமென்ஷனல் அரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ஏன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி 3 டைமென்ஷன் சொல்றோம், we are having 3 subscripts here, 1 2 3. So first subscriptல I am passing the value 3, second subscriptல 2, third subscriptல 3. So first subscript என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா depth. இதை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, யூஸ்வலா 2 டைமென்ஷனோட நிறுத்திடுவாங்க. பட் யூ ஷுட் பி நோயிங் வாட் இஸ் 3 டைமென்ஷனல் அரே. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா as usual number of rows and number of columns. So இங்கேயும் வந்து நான் ஒரு அரே தான் கிரியேட் பண்றேன். அந்த அரேயோட நேம் வந்து A, which will be of type integer. ஓகேவா? So let's move to 2-dimensional array. 2-dimensional arrayனா என்னங்கிறது ஃபுல்லா டீடைல்டா பார்ப்போம். So as usual நான் சொல்ற மாதிரி மெமரியை வந்து இந்த பாக்ஸா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So it has rows and columns. So இதை நம்ம வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். And இப்படி இறங்குறத வந்து you will be calling it as columns. கரெக்டா? So let me clear the region. So 2-dimensional arrayக்கு you need both rows and column. But 1-dimensional arrayன்னு எடுத்தீங்க அப்படின்னா வெறும் வந்து ஒரு ரோ இருந்தா நமக்கு போதும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 1-dimensional array கிரியேட் பண்றோம்னா எப்படி கிரியேட் பண்ணினோம் போன எக்ஸாம்பிள்ல. ஸோ we created an array. ஸோ இப்போ வந்து int a of 2 அப்படின்னா we created a normal single dimensional array which is of size 2. அதாவது it can store 2 elements. ஓகேவா? so 2 elements அப்படிங்கிறதுனால 0th பொசிஷன்லயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். So இப்போ நான் size 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா it can hold 3 elements. So 0th index positionலயும் first index positionலயும் second index positionலயும் we can store elements. இப்போ வந்து நம்ம 2-dimensional array பார்க்கிறோம். So அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி so this indicates your row and this indicates your column. So நம்ம ஏன்னு ஒரு அரே கிரியேட் பண்றோம், அதுக்கு எவ்வளவு ரோ இருக்க போகுதுன்னா 2 ரோ இருக்க போகுது, 2 காலம் இருக்க போகுது. So let this be the memory, imaginary memory. So 2 ரோ 2 காலம் இருக்கிற ஒரு மெமரி ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? So just imagination, அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. So இதுக்கு பேர் தான் வந்து A அரே. இந்த அரே இதோட நேம் வந்து A. இதுக்கு பாத்தீங்கன்னா 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. So first one வந்து it indicates, first value வந்து it indicates row, second value வந்து it indicates column. So இப்போ position எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0th ரோல
So 0th rowல 0th column. இது வந்து 0th rowல first column. இப்போ இதை எடுத்தீங்கன்னா first rowல 0th column, first rowல first column. Okay va? So next example பார்ப்போம். So we are creating a matrix which is of type integer of size 5 cross 2. 5 cross 2 na 5ங்கிறது row, 2 அப்படிங்கிறது column. Okay va? So 5 row இருக்க போகுது, 2 column இருக்க போகுது. So 5 row அப்படின்னா, so this is your first row, this is your second row, this is your third row, this is your fourth row, and this is your fifth row. So 5 row எடுத்துக்கணும், ரெண்டு column தான். So this is the first column, this is the second column. So இதுதான் வந்து நம்மளோட actual array. Okay va? So this இந்த array ஓட name என்ன? Matrix. இதுல என்ன type of value store பண்ண முடியும்? வெறும் integer values மட்டும்தான் store பண்ண முடியும். So இதோட location என்ன? 0th row, first column, sorry 0th column, 0th row, first column. இப்போ இந்த position என்ன வரும்? First row, 0th column. இது வந்து first row, first column. So இப்போ அடுத்ததுக்கு என்ன நேம் வரும்? Second row, 0th column, second row, first column. So அந்த மாதிரி நம்ம வந்து அதோட locations specify பண்ணுவோம். ஓகேவா? So clear-ஆ புரிஞ்சுடுத்தா 2-dimensional array எப்படி இருக்கும், நம்ம எப்படி imagine பண்ணிக்கணும்னு? இப்போ நம்ம வந்து 2-dimensional arrayக்கு ஒரு example பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ 2-dimensional arrayனா you will be having row and you will be having column. So அதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா சின்ன ப்ரோக்ராம் தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். ஸோ இதை வச்சு யூசர் கிட்ட இருந்து ஒரு அரேக்கு இன்புட் வாங்குறோம். வாங்கிட்டு இந்த கண்டென்ட்டை வச்சு அந்த அரேல இருக்கிறத டிஸ்பிளே பண்றோம். அவ்வளவுதான், பெரிய ஒர்க்கே கிடையாது, எதுவும் கால்குலேஷன் பார்ட்ல எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் 2-dimensional array explanation. So இது வந்து header files already பார்த்தாச்சு. Then here I have created an array of size 10 cross 10. So இது first one வந்து என்ன indicate பண்ணுது? It indicates row and இது வந்து it indicates column. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ரோ எவ்வளோ காலம் என்னோட அரே இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது மேக்ஸிமம் சைஸ் 10,10 இருக்கலாம். பட் நான் இப்போ இன்புட் வாங்கி போட போறது எத்தனை சைஸ் அப்படிங்கிறத யூசர் கிட்ட இருந்து ரோஸ் வேரியபிள்லையும் காலம் வேரியபிள்லையும் வாங்கிப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ரோக்கு வந்து 2ங்கிற இன்புட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, காலம்க்கு வந்து 3ங்கிற இன்புட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எத்தனை ரோ எத்தனை காலம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு, அதுக்கு இன்புட் வாங்கணும் இல்லையா, எலிமெண்ட்ஸ் வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, செகண்ட் ஃபார் லூப் வந்து காலம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நான் டயக்ராம்ல சொன்ன மாதிரி, ஸோ இப்போ என்ன, 2 ரோ 3 காலம். ஓகேவா? So this is first row, this is second row, this is first column, this is second column, this is third column. ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐ வந்து இந்த ரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, ரோஸ்க்கு இன்புட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜே வந்து காலம்ஸ்க்கு இன்புட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ உள்ள வருவோம். ஸோ ஃபார் லூப்குள்ள வந்து எப்படி எலிமெண்ட் வாங்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலா ஐ வேல்யூ என்ன இருக்கு, ஜே வேல்யூ என்ன இருக்கு, எங்க இன்புட் வாங்க போறோம் அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இனிஷியலா உள்ள வரும்பொழுது ஐ வேல்யூ என்ன இருக்கும், 0 இருக்கும். சோ ஐ வேல்யூ will be 0. ஓகேவா? கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஐ வேல்யூ less than row 1 பார்ப்போம். சோ ஐ வேல்யூ என்ன, 0 less than 2. கண்டிஷன் is true. ட்ரூ ஆனோன்னு என்ன பண்ண போறோம், we are going to come inside. I increment ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. I எப்போ increment ஆகும்னா, இதோட braces எங்க முடியுதோ அங்கதான் வந்து I increment ஆகும். அதே மாதிரி இப்ப இந்த for loop எடுத்தீங்கன்னா J எப்போ increment ஆகும் அப்படின்னா, இதோட braces, இந்த for loop ஓட braces எங்க முடியுதோ அங்கதான் வந்து J increment ஆகும்.
ஓகேவா? ஸோ உள்ள வரும். வந்துட்டு இப்போ இன்னொரு ஃபார் லூப் வேற இருக்கு, ஜேவோட ஃபார் லூப். ஸோ இப்போ இனிஷியலி ஜேக்கு எவ்வளவு வேல்யூ அசைன் பண்றோம்? 0 அசைன் பண்றோம். ஸோ ஜே பிகம் 0. ஜே லெஸ் தேன் காலமான் கண்டிஷன் செக் பண்றோம். 0 லெஸ் தேன் சி, காலம் வந்து இங்க சி. ஸோ கரெக்ட் தான். ஸோ இப்போ என்ன ஆக போகுது? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா எலிமெண்ட் ஆஃப் 0க்கு இன்புட் வாங்குறோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் அது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்காக தான் இது போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டா இன்புட் கொடுத்துட்டே போனீங்கன்னா அது அப்படியே டைரக்டா வாங்கிக்கும். இது வந்து அழகா டிஸ்பிளே பண்றதுக்காக போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன ஆகுது? நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா அரே ஆஃப் I, இது j இல்லையா? சோ I ஓட வேல்யூ என்ன? 0. j ஓட வேல்யூ என்ன? 0. சோ I ஓட 0 0ல போய் உட்கார்ந்துரும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட அரேன்னு வச்சுக்கோங்க. So this is my array, ARR array. This is my 2 rows. So this is my first row and this is my second row and these are my 3 columns. So இப்போ பாத்தீங்கன்னா இதோட லொகேஷன் என்ன? 0th row, first column. Sorry, 0th column. 0th row, first column. 0th row, second column. இந்த லொகேஷன் என்ன? first row, 0th column. first row, first column. first row, second column. இந்த லொகேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ நான் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து அரேவோட 0 0 பொசிஷன்ல உட்காந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ங்கிற இன்புட் கொடுத்தேன்னா அது வந்து அரேயோட இந்த பொசிஷன்ல போய் உட்காந்துடும். ஓகேவா? அடுத்தது சோ இங்க முடிஞ்சிருச்சா? சோ இப்போ இங்க வரும்போது என்ன ஆகும்? I இன்கிரிமெண்ட் ஆயிட்டு வெளியில வர மாட்டோம். இந்த லூப் ஃபால்ஸா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் குள்ள தான் சுத்தணும். ஓகேவா? சோ இப்போ வரும்பொழுது திரும்பி வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ண போறோம். சோ I வந்து இட் ரிமைன்ஸ் 0, பட் j என்ன ஆயிருக்கு? இங்க இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. சோ j becomes 1 here. சோ இப்போ என்ன ஆக போகுது? அரே ஆஃப் 0 ஆஃப் 1க்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். ஓகேவா? சோ இப்போ உள்ள வருவோம் இன்புட் வாங்குறதுக்கு. சோ I வந்து 0லே தான் இருக்கு, j மட்டும் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கிறதுனால 0 1 லொகேஷனுக்கு இன்புட் வாங்குறோம். சோ 0 1 லொகேஷனுக்கு ஒரு இன்புட் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிறது உள்ள போய் உட்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க. சோ அடுத்தது திரும்பி இன்புட் வாங்கியாச்சு. இங்க வரும்பொழுது என்ன ஆக போகுது? j இன்கிரிமெண்ட் ஆக போகுது. சோ I ரிமைன்ஸ் 0, j becomes 2. சோ இப்போ என்ன ஆக போகுது? எங்க இன்புட் வாங்க போறோம்? அரே ஆஃப் 0 ஆஃப் 2க்கு இன்புட் வாங்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு நான் இன்புட் 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ 3 போய் இங்க உட்காந்துரும். ஓகேவா? சோ 3 போய் இங்க உட்காந்துரும். தென் j வருவோம். ஸோ j வந்தோம்னா j ஓட வேல்யூ இப்போ என்ன ஆக போகுது? 3 ஆக போகுது. ஸோ மேல வருவோம். வந்துட்டு j வேல்யூ லெஸ் தேன் காலமான்னு செக் பண்ணோம். ஸோ j வேல்யூ ஆக்சுவலா என்னது? 3. காலமோட வேல்யூ என்ன? 3. ஸோ லெஸ் தேன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆனோன்னு என்ன பண்ணணும்? ஃபுல் ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்துடாது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். ஸோ இப்போ அடுத்த லைனுக்கு வரும்பொழுது என்ன ஆயிருக்கணும்? I இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். நவ் யுவர் I பிகம்ஸ் 1. ஓகேவா? ஸோ இது வந்து நடந்திருக்காததுனால இட் வில் நாட் ஹேப்பன் ஹியர். ஸோ I வந்து 1 ஆயிருக்கும். 1 ஆயிட்டு இப்போ மேல வரும். வந்துட்டு I லெஸ் தேன் காலமான்னு பார்க்கும். ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ அப்ப என்ன ஆகும்? j திரும்பியும் 0 ஆயிடும். அரேயோட 1 ஆஃப் 0க்கு இன்புட் வாங்குவோம். கரெக்டா? I ஓட வேல்யூ 1, j ஓட வேல்யூ 0. உள்ள வரும்போது திரும்பி j வந்து 0 ஆயிடணும். பழைய வேல்யூ எடுத்துக்க கூடாது, இனிஷியலைஸ் பண்ணணும் அது. ஸோ இந்த லொகேஷனுக்கு இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு உள்ள வரும்பொழுது திரும்பி இந்த ஃபார் லூப்லேயே தான் சுத்த போகுது. ஸோ ஃபார் லூப்ல சுத்தும் பொழுது I ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். j ஓட வேல்யூ இப்போ திரும்பி இன்கிரிமெண்ட் ஆயிடும் இல்லையா? 1 ஆயிடும். ஸோ இப்போ என்ன ஆகும்? அரேயோட 1 of 1 பொசிஷனுக்கு இன்புட் வாங்கும். ஸோ 1 of 1 இன்புட் பொசிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அதே மாதிரி I remains same, j gets incremented, so it becomes 2. ஸோ இப்போ என்ன ஆகுது? அரே ஆஃப் 1 of 2க்கு இன்புட் வாங்குறோம். ஸோ வாங்கின உடனே அந்த இன்புட் இங்க ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்தது 3 வரும். 3 ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ திரும்பி என்ன ஆகும்? நம்ம லூப்பை விட்டு வெளியில வந்துருவோம். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்? I ஓட வேல்யூ வேல்யூ becomes 2. ஸோ 2ன்னு வந்தோடனே நம்ம திரும்பி மேல போவோம். ஐக்கே மேல போவோம். போயிட்டு இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவோம். 2 less than 2 கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்.
ஸோ என்ன ஆக போகுது, இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ அரேக்கு இன்புட் வாங்கியாச்சா, ஸோ அதே மாதிரி திரும்பி இன்னொரு ஃபார் லூப்பை வச்சு அந்த அரே வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுங்க. இந்த ஸ்லாஷ் டி எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பேசிங், இந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் there is some space in between. ஸோ அந்த ஸ்பேசிங்காக நான் இங்கே ஸ்லாஷ் டி போட்டிருக்கேன். ஒரு வாட்டியும் ஒரு ரோ முடிஞ்சோன்னு நெக்ஸ்ட் லைன்ல டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதுக்காக நான் இங்கே என்டெல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட் வாங்குறோம், கால்குலேட் பண்றோம், டிஸ்பிளே பண்றோம். So let's move to the next slide. So அடுத்தது 3-dimensional array. So இது யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா இது நம்மளால வந்து இமேஜின் பண்ண முடியாது. பட் நம்ம இப்போ இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஸோ 3-dimensional அரேக்கு என்ன சொன்ன, 3 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து இட் இண்டிகேட்ஸ் பிளாக், செகண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து இட் இண்டிகேட்ஸ் ரோ, அண்ட் தேர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் காலம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அரே 3 2 3, அதாவது அதுல அந்த ஒரு அரே கிரியேட் பண்றேன். அதுல எத்தனை பிளாக்ஸ் இருக்க போகுதுன்னா 3 பிளாக்ஸ் இருக்க போகுது. எத்தனை ரோஸ் இருக்க போகுதுன்னா 2 ரோஸ் இருக்க போகுது. எத்தனை காலம்ஸ் இருக்க போகுது அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்க போகுது. ஸோ எப்படி இமேஜின் பண்ண, ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு இமேஜினேஷன் தான். ஸோ எப்படி சிஸ்டம்ல போய் உட்காருதுங்கிறது நம்ம யோசிக்க, அது பார்க்கவே தேவையில்லை, நம்ம இமேஜின் பண்ணி எடுத்துட்டு வருதான். ஸோ இப்போ பிளாக்ங்கிறத நீ எப்படி எடுத்துப்ப அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக். ஸோ செகண்ட் பிளாக் இதுக்கு பின்னாடியே இருக்கு தெரியுமா, அது வந்து செகண்ட் பிளாக். நம்ம அதாவது எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, இது ஒரு பாக்ஸ், பின்னாடி இருக்கிறது அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கும் இதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கும். ஸோ அது செகண்ட் பாக்ஸ், இது வந்து தேர்ட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி போய் ஸ்டோர் ஆகும்னு இமேஜின் பண்ணனா ஈஸியா நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன, இது ஒரு பிளாக். ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ அரே கிரியேட் பண்ணிருக்கேன்ல. ஸோ திஸ் இஸ் மை ARR. அதுக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 3 blocks இருக்கு சொல்லிருக்கேன். So this is my first block. So this is my first block. So அதுக்கு பின்னாடி வரது அடுத்த செகண்ட் block. அதுக்கு பின்னாடி வரது third block. So இது தான் வந்து இது சிங்கிள் டயக்ராம்ல காமிச்சிருக்கேன். So இதுக்கு பின்னாடி இத நான் வந்து இங்க தனியா காமிச்சிருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற இத வந்து நான் இங்க தனியா காமிச்சிருக்கேன். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் பிளாக்ஸ். சோ ஒரு பிளாக்லயும் you will be having rows. இங்க வந்து 2 rows இருக்கு. அது எத்தனை காலம்ஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. this is the first column, this is the second column, this is the third column. so 3-dimensional array இப்படி இமேஜின் பண்ணினீங்கன்னா ஈஸியா இருக்கும். so this is the 3-dimensional array with 3 blocks, 2 rows and 3 columns. so அதே மாதிரி தான் ஒரு குட்டி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். சிம்பிள் ப்ரோக்ராம் தான், நம்ம எதுவும் பெருசா இது பண்றதுக்கு இல்ல. அதே 3 2 3க்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்காம டைரக்டா நான் இன்புட்டை பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? பாஸ் பண்ணிட்டேன். எப்படி பண்ணிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். so I am creating an array of size this and I am giving value like this. so இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபார் லூப்பை வச்சு அதுல இருக்கிற வேல்யூவை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே இன்புட்டா வாங்கி டிஸ்பிளே பண்ண போறேன். அந்த இன்புட் வாங்கியாச்சு, நான் டிஸ்பிளே பண்ண போறேன். சோ என்ன, நான் ஃபர்ஸ்ட் இங்க போடுறது வந்து நம்மளோட பிளாக்குக்கு, இங்க போடுறது வந்து ரோக்கு, இங்க போடுறது வந்து காலம். அதே மாதிரி ஃபார் லூப் தான். சோ இப்போ என்ன ஆகும்னா, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிளாக் 0ஓட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6. அதாவது இந்த பிளாக்கோட வேல்யூ 1 2 3 4 5 6. அதாவது இந்த பிளாக், இந்த பிளாக், இதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கோன்னா 7 8 9 10 11 and 12. சோ அடுத்த பிளாக் இருக்கு இல்லையா, சோ இந்த பிளாக் பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த பிளாக்குக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கோன்னா 13 14 15 16 17 18. சோ 3-dimensional அரேக்கு பிளாக் இருக்கணும், ரோ இருக்கணும், காலம் இருக்கணும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம லிங்க் லிஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம்.